சென்னையிலிருந்து தனியார் மற்றும் அரசு பேருந்துகளை ஹவாலா பணம் கிடைச்சி வருவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததாக முதற்கட்ட தகவல் நமக்கு தெரிய வருகின்றது. இந்த நிலையில இவர்கள் புதிய பேருந்து நிலையம், அதாவது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்துல 4 பேரும், அதாவது 4 பேக்குகள், லேப்டாப் பேக் மாதிரி அந்த பேக்ல பாத்தீங்கன்னா கருப்பு கலர் கேரி பேக் உள்ளார பணத்தை கட்டுக்கட்டாக, அது 5 லட்சம் மதிப்பிலான ஒரு கட்டுக்கட்டாக பணத்தை நிறைய பணத்தை எடுத்துட்டு வர்றது 4 பேக்ல தெரிய வருது. இவங்க சந்தேகத்துக்கு இடமாக அந்த பக்கத்துல பேருந்து நிலையத்துல மாங்கமாக பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா யாரிடம் பேசுறாங்கன்னு தெரியல. இதன் அடுத்து காவல்துறை இவங்களை நோட்டப்பட்டுட்டே இருக்காங்க. அங்க புறநகர் காவல் நிலையம் இருக்கும், அதாவது பாத்தீங்கன்னா தாலுகா காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையமானது அந்த புறநகர் காவல் நிலையம் அங்க புதிய பேருந்து நிலையத்துல இருக்கும். இது 24 மணி நேரமும் செயல்படக்கூடியது. இந்த இடத்துல அங்க இருந்த போலீசார் உள்ள பார்க்க போது இவர்களுக்கு சந்தேகத்துக்கு இடமாக நின்று கொண்டிருந்தது. தொடர்ந்து இவங்களை பிடித்து விசாரணை பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. அப்ப இவரோட காவல்துறையை கண்டவுடன் இவருக்கு அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்யறாங்க. வேகமாக நடைய கட்டுறாங்க. உடனடியாக அவர் பின்தொடர்ந்த போலீசார் வளைச்சு பிடித்து இவர்களை மடக்கி பிடித்து காவல் நிலையம், தாலுகா காவல் நிலையம் அழைத்து வராங்க. அழைத்து வரும்போது அங்கேயே பேக்ல பார்க்கும்போது நிறைய பணம் இருக்கிறது தெரிய வரவே இவர்களை பாதுகாப்பான முறையில போலீஸ் வாகனத்தில் அழைத்து காவல் நிலையத்தை அழைத்து விசாரணை செய்ய பொழுது இவர்கள் 4 பேரும் பாத்தீங்கன்னா, அதாவது 2000 ரூபாய், ஒரு நபருக்கு 2000 ரூபாய் கொடுத்தா போதுமா இந்த ஹவாலா பணத்தை அதாவது குருவின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவர்கள். அதாவது யாருக்கு எங்க போகுது அப்படின்ற இதெல்லாம் இவருக்கு தெரியாது. சென்னையை சேர்ந்த ஒரு நபரிடம் இவங்க பணத்தை வாங்கி கொண்டு இங்கிருந்து திருச்சி கொண்டு போய் சேர்த்ததான் இவர்களுக்கு 2000 ரூபாய் ஒரு நபருக்கு. இவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,60,00,000 வரைக்கும் வச்சிருக்காங்க இந்த பணத்தை 4 பேக்ல. எடுத்து காவல்துறை பிடிச்சு விசாரணை பண்ணும்போது திருச்சி பகுதியை சேர்ந்தவங்க முகமது ரிசாத், சிவராஜ் தீபூன், அபுபக்கர் சிக்தாக், ராஜ் முகமது ஆகிய 4 பேர் என தெரிகிறது. இந்த 4 இளைஞரும் பாத்தீங்கன்னா யாரிடம் இந்த பணத்தை பெற்றாங்க, மேலும் இவர் யாருக்கு எடுத்து சேர்க்க போறாங்க என்பது விவரம் குறித்து தாலுகா காவல் ஆய்வாளர் செல்வநாயகம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில இது போன்ற சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருவதாக ரகசிய தகவல் அடிக்கடி காவல் நிலையத்துக்கு வந்ததாக தகவலுக்கு தெரிய வருகிறது. தற்பொழுது 4 பேரிடம் கிறுக்கு பிரி விசாரணை என்று சொல்லக்கூடிய விசாரணை மேற்கொண்டு வராங்க போலீசார். தற்பொழுது அந்த பணத்தை எல்லாம் நான் பார்த்திருப்போம், கட்டுக்கட்டாக இருக்கிறது. வெறும் 500 ரூபாய் தாள். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பணத்தை எடுத்து கொடுத்தா இவங்களுக்கு வெறும் 2000 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும் என்று முதற்கட்ட விசாரணை தெரிய வருது. இவர்களுக்கு யாரு எடுத்தாங்க, யாரு கொடுத்தாங்க, யார்கிட்ட எடுத்துட்டு போறாங்கன்னு கூட அந்த விவரம் தெரியாதுன்ற மாதிரி காவல்துறையிட்ட தெரிவித்ததாக தெரிய வருகிறது. இருந்தாலும் இவர்களுடைய உண்மையை விசாரிக்கிறது அவர்கிட்ட கிடுக்கு பிரி விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில அந்த பணத்தை எல்லாத்தையும் காவல்துறை பறிமுதல் பண்ணிட்டு அவர்கிட்ட தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இது போன்ற சம்பவம் இனி வரும் தொடர்ந்து நிகழாத வண்ணம் காவல் நிலையத்திலேயே பல கட்ட நடவடிக்கை மேற்கொண்டு ரகசிய போலீஸ், அதாவது சீருடையில் இல்லாத காவல்துறையிலும் இதுக்கு செயல்பட்டு வராங்க. ஸ்பெஷல் போலீஸ்ன்னு சொல்லக்கூடிய அவரும் செயல்பட்டு வராங்க. இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக மக்கள் கூடுகின்ற ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள், பள்ளி வளாகம் எதிரே மற்றும் பல்வேறு இடங்கள்ல கூடுதலாகவே காவல்துறை பறக்கும் படை காவல்துறை என்று சொல்லக்கூடிய அவர்களும் வாகனம் மூலியமாகவும் சோதனை மேற்கொண்டு வந்த நிலையில இது போன்ற சம்பவம் இப்ப அரங்கேறுகிறது. மக்கள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை வட்டாரங்களே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா இதுவரை இல்லாத அளவிற்கு 1,60,00,000 பணம், அதாவது 4 இளைஞர்கள் எடுத்து வந்திருக்காங்க. இதை பிடிச்சு போலீசார் விசாரணை மேற்கொண்டதுக்கு இந்த சம்பவம் இப்ப பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி சரவணுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்ந்து விசாரணைகளுக்கு பிறகுதான் இந்த பணம் எங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது, சென்னையிலிருந்து திருச்சி போறது மட்டும் தெரியாது. யாருக்கு கொண்டு செல்ல போறாங்க, யாரிடம் பெற்றாங்க என்பது முழு விவரம் தெரிய வரும்.